ஜெயங்கொண்டான், அது வந்து ரொம்ப லேட்டர் செஞ்சுரி, 11th செஞ்சுரிக்குள்ள தான். அப்போ அவன் என்ன சொல்றான்னா, ஜெயங்கொண்டான் அவங்க இவங்க எல்லாம் போறாங்க, ஆளுங்கள்லாம் அவனோட சோல்ஜர்ஸ் எல்லாம் நம்மளோட குலோத்துங்கனோட வீரர்கள்லாம் போறப்ப நீங்க எல்லாம் வந்து பெண்கள் எல்லாம் கடைகளை எல்லாம் திறந்து அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுங்க, அவங்க காலையில பசியோட இருப்பாங்கன்னு சொல்றதுக்கு அவன் என்ன சொல்றான்னா, கொஞ்சம் வடுகும் கொஞ்சம் தமிழும், அத கொஞ்சம் பேசி நீங்க பேசுற அந்த மொழி இப்போ அப்படி இருக்கு. அப்ப கொடுத்தமிழ்னா என்னன்னா சிலப்பதிகாரத்துல கொடுத்தமிழ்னு இருக்கு. அப்ப அது அந்த டயலக்ட் கொஞ்சம் வேரி ஆகுது. அதுக்கு பிறகு அதாவது மராட்டி மொழி மேல உள்ள மராட்டியும் இதுவும் சேர்ந்து கொஞ்சம் சேர்ந்து அதுக்கு பிறகு 11th செஞ்சுரி வரைக்குமே கொஞ்சம் வடுகும் கொஞ்சம் தமிழும், அந்த வேர்ட்ஸே வந்து கொஞ்சம் வடுகும் கொஞ்சம் தமிழும் சேர்த்து தான் இருக்கு. அதுக்கு பிறகுதான் அது வந்து ஒரு கன்னட மொழி. இதுக்கு வந்து பிருகதேசின்னு சொல்லிட்டு ஒரு சமஸ்கிருதத்துல ஒரு நூல் இருக்கு, அதையும் அவங்க ரொம்ப பெருசா சொல்லுவாங்க. அதுவும் வந்து ரொம்ப அழகா வந்து திராவிட தேசம்ங்கிற வேர்டு அதுல இருக்கு. கேரளாவில் உள்ள ஆளு தான் அதை எழுதியிருக்காரு. அவரும் வந்து இந்த தேசி, அதாவது இப்போ எல்லாம் நமக்கு இருக்கிற டேஞ்சர் என்னன்னா, அவங்க என்ன சொல்றதுன்னா சமஸ்கிருதம் இஸ் மார்க்க மொழி. அது வந்து மார்க்கம்னா அவங்க என்ன சொல்றதுன்னா ஒரு ஐடியல். நம்ம பிளேட்டோ சொல்லியிருப்பாரு, ஒரு ஐடியல்னு ஒன்று இருக்கு. அப்ப நம்ம வந்து நமக்கு உலகத்துல இருக்கிறதெல்லாம் இமிட்டேஷன்ஸ், அதோட இமிட்டேஷன். ஸோ ஐடியலா நம்ம வந்து இது பண்ண முடியாது. ஐடியாஸ் ஆர் த வேர்ல்ட் ஆஃப் அந்த வேர்ல்ட் ஆஃப் ஐடியாஸ். அது வந்து ஒரு ஹெவனோ காடோ அது என்னமோ ஒரு இது சூப்பர் இது. அதுல உள்ள இமிட்டேஷன்ஸ் தான் நம்ம வாழ்றோம் அப்படின்னு எனக்கு யாரோ ஒரு சார் சொல்லிட்டாங்க. அது ஒரு சேர் இங்கே இருக்குன்னா அந்த சேருக்கு ஐடியா ஆஃப் த சேர், the idea of the ideal chair is already there. அப்ப நமக்கு அது வந்து இமிட்டேஷன், one time removed from reality. அப்ப நம்ம poets அதை எழுதுறப்ப 2 times removed. அதனாலதான் பிளேட்டோ என்ன சொல்லுவாரு, ஐடியல் ரிப்பப்ளிக்ல இருந்து இவங்க எல்லாம் போய் சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம உலகமே ஒரு தடவை போய் அப்புறம் போயட்ஸ் எழுதுறது அதை பார்த்து இன்னொருக்கா போய் சொல்றான், 2 தடவை ரிமூவ். அதனால அவங்களையெல்லாம் துரத்து ரிப்பப்ளிக்ல இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாரு. இப்போ அந்த மாதிரி ஒரு நமக்கு ஒரு ஒரு உண்மையான ஒரு இசைய எடுத்து அப்புறம் இது நான் சொல்லணும். ஏன்னா இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு 18th செஞ்சுரிக்கு பிறகுதான் வடமொழியில பாட்டு. அதுக்கு முன்னுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னுக்கு தெலுங்கு பாட்டு இருக்கு. அதுக்கு முன்னுக்கு எந்த மொழியில அவங்க பாடியிருப்பாங்க, நிச்சயமா தெலுங்கு மொழி. அப்புறம் கர்நாடுங்கிற வேர்டை வந்து யூஸ் பண்ணது பூலோக மல்லன் அப்படிங்கிற ஒரு அரசன் தான். அவன் வந்து மராட்டி தேசத்துல உள்ள அரசன். அவன் இப்ப சோமேஸ்வரன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவனுக்கு பேரு அதான் பூலோக மல்லன். அவன் தான் என்ன செய்யறான்னா, கர்நாடகம் கீழே உள்ள சங்கீதத்துக்கும் மேல உள்ள சங்கீத இசை, இந்திய இசை ஒரு மெலடிக் ஃபார்ம், அது ஒரே மாதிரி தான் இந்தியா ஃபுல்லா இருந்திருக்கு. ஆனா அந்த வட இந்தியால பெர்ஷியன்ஸும் மொகல்ஸும் எப்ப பார்த்தாலும் போற டிஃபீட் பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்கிறதுனால பெர்ஷியன், இப்ப நம்ம இந்துஸ்தானிங்கிறது வந்து நிறைய பெர்ஷியன் இதுதான் அதுல. அப்போ பேசிக் வந்து நம்ம ராகா சிஸ்டமா இருந்தாலும் அந்த முறை வந்து ரொம்ப பெர்ஷியன். அப்போ அதனால அவன் தான் ஃபர்ஸ்ட் ரொம்ப டிஸ்டிங்க்டா அவன் ரொம்ப இசையில வந்தோம். அவன் காவேரி கரையில உள்ள இசையை பத்தியும் அவனுக்கு புக்கில் நிறைய எழுதியிருக்கான். அப்போ அவன் வந்து என்னன்னா மேல உள்ள இசைக்கும் கீழே உள்ள இசைக்கும் ஒரு டிஸ்டிங்க்ட் டிஃப்ரென்ஸை பார்க்கறது இவன் தான். அவன் உடனே என்ன சொல்றான்னா அதை வந்து இந்துஸ்தானின்னு கூப்பிடுறான், இதை கர்நாடக இசை. ஏன்னா அவனுக்கே கீழே இருந்தது கர்நாடகம். அப்ப அங்க இருந்தது தமிழ் இசை தான். அந்த நேரத்துலதான் அந்த இதெல்லாம் வருது. கொஞ்சம் தமிழும் ஜெயங்கொண்டார் பாடின பாட்டுக்கு கொஞ்சம் பிறகுதான் இவன் சொல்றான். அப்ப அந்த ஸ்டேஜ்ல தான் அந்த இசை வந்து நம்ம இந்திய இசை வந்து இந்துஸ்தானி கர்நாடகம்னு வந்திருக்கோம். கர்நாடிக் நன்னி சுத்த கர்நாடகம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னாலே அது பழமைன்னு தான் அர்த்தம். அப்ப அவனுக்கு தெரிஞ்சிருக்கு இதுதான் இந்திய பழமையான இசை, இதுதான் அதுவும் மீனிங். பழமையான இசை அங்க மேல இருக்கிறது வந்து இப்ப ரொம்ப கொஞ்சம் திரித்த இசை, அதனால அதை இந்துஸ்தானின்னு கூப்பிட்டுட்டு இதை வந்து கர்நாடக இசைன்னு சொல்லியிருக்கலாம். நமக்கு எப்படின்னாலும் அவன் தான் அதை ஃபர்ஸ்ட் கர்நாடகா. அதனால நம்ம இப்ப வந்து எனக்கு என்னன்னா தமிழ் யூனிவர்சிட்டியிலயோ
எங்கேயோ ஒரு